என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேடி வந்தவர்களை தேடி செல்வோம் 2025 என்ற இந்த தலைப்போடு கூட நம்முடைய தமிழகத்தை தேடி வந்திருக்கிற 1,65,00,000 வட இந்தியர்களை சந்திப்பதற்காக திட்டமிட்டு தீர்மானித்து ஜெபித்து பிரயாசப்பட்டு வருகிறோம். இந்த ஜூலை மாதம் 12ஆம் தேதி முதற்கொண்டு ஜூலை மாதம் 25ஆம் தேதி வரை சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், அவினாஷி, ஹோசூர், தூத்துக்குடி இந்த பகுதிகளிலே வசிக்கிற வட இந்தியர்களை, ஒரியா, வங்கமொழி மற்றும் இந்தி பேசுகிற நபர்களை சந்திக்க 1,00,000 பேரையாவது குறைந்தபட்சம் சந்திக்க மிகுந்த பிரயாசத்தோடு தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். 30 மிஷனரிகளை கொண்டு இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதிலே ஜெபிக்க உங்களை அன்போடு கூட நான் அழைக்கிறேன். நீங்கள் வரலாம், ஜெபிக்கலாம், உங்களால் முடிந்த உதவிகளை செய்யலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக கைப்பிரதிகளையும் அநேக புதிய ஏற்பாட்டையும் சுவிசேஷ புத்தகங்களையும் நாங்கள் வாங்கி வருகிறோம். நாளையிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது உபவாசித்து ஜெபிக்கிறவர்கள் எங்களுக்கு தேவை. எனவே நீங்கள் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெப குறிப்பை நான் அனுப்பி வைக்கிறேன். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்காக அனுப்பி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் ஜெபங்களால் எங்களை தாங்க அன்போடும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறேன். காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து எங்கே என்ற தலைப்பிலே நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டு வருகிறார். அந்த வரிசையிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 139ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். 139 7ஆம் வசனம். உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நாம் கேட்க வேண்டிய இன்னொரு கேள்வி, உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்கே நான் போவேன்? எங்கே நான் ஓடுவேன்? வேற வழியே கிடையாது. அவரை விட்டு போக வேறு இடம் இல்லை. பல நேரங்களில் நம்ம யோனா பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகி தர்ஷீசுக்கு ஓடி போக கப்பல் ஏறினான். ஆனால் அங்கே அந்த கப்பலின் அடித்தட்டில் சென்று உறங்குகிறார். ஆனால் கர்த்தர் அங்கே அவனை கண்டுபிடிக்கிறார். எங்கேயும் ஒளிய முடியாது. நம்ம எங்கேயாவது போய் அவருடைய பார்வைக்கு மறைவாக போக முடியுமா? முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளணும். அவர் சர்வ வியாபி, ஆம்னிப்ரெசன்ட் என்று அவரை குறித்து நம்ம படிக்கிறோம். அவர் சர்வ வியாபி. பிரியமானவர்களே, அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயுமே போக முடியாது. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் அவருடைய பிரசன்னத்தை உணர முடியலையே, ஆண்டவர் இல்லையோ? அங்கே தான் இருக்கார். நான் உணர முடியாமல் போகிறதுக்கு காரணம், என் வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கான காரியங்களை நான் சரிப்படுத்த வேண்டும். மற்றபடி அவர் அங்கே இருக்கிறார். ஆண்டவர் இருக்கிறார். சிலவங்க சொல்லுவாங்க, என் சர்ச்சில் ஆண்டவர் இருக்காருன்னே தெரியலையே பிரதர். கர்த்தர் இருக்கிறார். அவர் பிரசன்னத்தை நம்ம தான் அனுபவிக்க முடியல. எங்கே போவேன்? எங்கே ஓடுவேன்? பிரியமானவர்களே, இந்த கேள்விக்கு இந்த 139ஆம் சங்கீதத்திலேயே பதில் உண்டு. பாருங்க, இந்த வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். முதல் 4 வசனங்கள், சங்கீதம் 139 முதல் 4 வசனங்கள்ல, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். 2ஆம் வசனத்துல, என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். திரும்ப 4ஆம் வசனத்துல, கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். 3ஆம் வசனத்துல பாருங்களேன், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், நீர் அறிந்திருக்கிறீர். முதலாவது, நான் எங்கே போவேன், எங்கே ஓடுவேன் என்பதற்கு நாம் பெற வேண்டிய முதல் பதில் என்ன தெரியுமா? அவர் என்னை அறிவார் என்கிற அறிவு நமக்கு தேவை. ஆண்டவர் இதெல்லாம் தெரியுமா? அவருக்கு பார்ப்பாரா, பார்த்துருக்கிறாரா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. இந்த அறிவு நமக்கு தேவை. அவர் அறிவார் என்ற அந்த அறிவு அவருக்கு தெரியும். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை யாருமே புரிஞ்சிக்கல. என் கணவன் புரிஞ்சிக்கல, மனைவி புரிஞ்சிக்கல, என் பிள்ளைங்க புரிஞ்சிக்கல, என் உடன்பிறப்பு புரிஞ்சிக்கல, என் உடன் ஊழியர்கள் புரிஞ்சிக்கல, என் வாழ்க்கையில் யாருமே புரிஞ்சிக்கலையே என் பிரச்சனையை, என் கஷ்டத்தை. அவர் அறிவார். இந்த அறிவு நமக்கு முதலாவது தேவை. இந்த அறிவு இருந்துச்சுன்னா அவருடைய பிரசன்னத்தை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. அவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயுமே ஓட முடியாது. பிரியமானவர்களே, முதலாவது அவர் அறிவார். நீங்கள் உங்கள் பிரச்சனையை பார்த்து சொல்லுங்கள், அவருக்கு தெரியும் சொல்லுங்கள்.
உங்க போராட்டத்தை பார்த்து சொல்லுங்க, அவருக்கு தெரியும். நான் இன்னொரு வசனத்தை எபிரேயர் 4:13 நான் வாசிக்கிறேன். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவர் பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, எல்லாம் அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, எல்லாம் அவருக்கு தெரியும். கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. அவரை யாராவது மறைக்க முடியுமா? அதனால் நீங்கள் இன்னைக்கு சொல்லுங்கள், அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை, அவருக்கு தெரியும். நீங்கள் போகிற பாதை அவருக்கு தெரியும், உங்கள் பிரச்சனை அவருக்கு தெரியும். அவருடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓட முடியும்? முதலாவது அறிவு, அவருக்கு தெரியும், அவர் அறிவார் என்ற அறிவு. இரண்டாவது 139ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அதில் வாசிக்கிறோம், நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். பாருங்களேன், அந்த 10ஆம் வசனத்தை பாருங்களேன். அங்கேயும் உமது கை என்னை நடத்தும், உமது வலது கரம் என்னை பிடிக்கும். இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும், உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது. அப்போ அங்க அவர் சொல்றாரு, எங்க போனாலும் நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. இதுல என்ன மகிமை அப்படின்னா, அவர் கூட தான் இருக்கிறார் என்ற அறிவு நமக்கு தேவை. அவர் கூட தான் இருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொன்னாரே, அவர் கூட தான் இருக்கிறார். தனிமையில வருத்தப்படுறீங்களா? தனிமை உங்களோடு கூட போராடுகிறதா? யாருமே இல்லைன்னு சொல்றீங்களா? எங்க போனாலும் அவர் அங்க இருக்கிறார். அவருக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்ற அறிவு. இரண்டாவது, அவர் கூட இருக்கிறார் என்ற அறிவு. அவர் கூட இருக்கிறார், இல்லை கூட இல்லையே, இருக்கார். அப்போ கூட இல்லாதது போல இருக்கிற உணர்வை சரி செய்வதற்கு என்ன செய்யணும்னு பாருங்க. நீங்களும் கேளுங்க, எங்கப்பா போவேன் உங்களை விட்டு? நான் எங்கே ஓடுவேன்? உங்கள் பிரசன்னத்தை விட்டு, உங்கள் சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? யோனா நினச்சிக்கிட்டாரு, நான் அங்கே போனால் அவர் இருக்க மாட்டார். கப்பலில் அவர் வருவார், உன்னை சந்திக்க வருவார். எங்கே தப்பிச்சு போனாலும், ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஆலயத்துக்கு போகாமல் அல்லது பாஸ்டரை பார்க்காம போயிடலாம், இவங்க பார்த்தா தானே எனக்கு என்னை கேட்பாங்க, யாருக்கு தெரியும் இங்கே போகிறது அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீ போகிற இடத்துல அவர் வரார். உன்னை முன்குறிச்சிட்டார்னா ஆண்டவர் உன்னை விடமாட்டார், அவர் விடமாட்டார். அவருக்கு தெரியும் நீ போகிற இடம், உன் நிலைமை தெரியும். ரெண்டாவது, உன் கூட தான் இருக்கார். இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க கூட இருக்கிறவர். இந்த அறிவு நமக்கு தேவை. மூன்றாவது 139ஆம் சங்கீதம் 14 18 வரைக்கும் பாருங்களேன். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன், உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்ட பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. எல்லாம் தெரியும். அப்போ நம்ம யாரு? விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எப்படியெல்லாம் காத்தார் யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா தண்ணிக்குள்ள முங்கி கிடக்க முடியுமா நம்மளால? நம்ம செத்து போயிடுவோம். எவ்வளவு நேரம் தண்ணிக்குள்ள மூச்சை அடைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க முடியும்? 5 நிமிஷம். ஆனால் 10 மாதம் தண்ணீருக்குள்ளாக வைத்து நம்மளை பாதுகாத்தவர். யோசித்து பாருங்க. கருவிலே காத்தவர். அவர் அந்த கருவை கண்டார். விசித்திர வினோதமாய் நம்மை படைத்தார். அப்படின்னா உங்களை குறித்து ஒரு நோக்கம் இல்லாமையா இருக்கும்? உங்களை குறித்து ஒரு திட்டம் இல்லாமையா நீங்க இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருப்பீங்க? தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் யார் என்ற அறிவு, அந்த அறிவு இருந்துச்சுன்னா நம்மளும் தைரியமா சொல்லலாம், எங்கப்பா போவேன் உங்க சமூகத்தை விட்டு, உங்க பிரசன்னத்தை விட்டு நான் எங்கப்பா நான் ஓடுவேன், தைரியமா சொல்ல முடியும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருக்கு எல்லாம் தெரியும் என்ற அந்த அறிவு தேவை. இரண்டாவதாக, அவர் கூட இருக்கிறார் என்ற அறிவு தேவை. மூன்றாவது, நான் யார் என்ற அந்த அறிவு தேவை. இது இருந்துச்சுன்னு சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை எல்லா இடமும் நாம் அனுபவிக்கலாம். நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கலாம். பயங்கரமான இருளாக இருந்தாலும் அவருக்கு முன்பாக அது ஒன்றும் செய்யாது. அந்த இருளை வெளிச்சமாக்குவார். அந்த இருளும் வெளிச்சமாக மாறும். காரணம், அவர் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கையோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். எங்கேயுமே போக முடியாது அவருடைய சமூகத்தை விட்டு என்ற அந்த உணர்வோடு வாழ்வோம். நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். 139ஆம் சங்கீதம் 15ஆம் வசனம். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே,
நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் எவ்வளவு அழகாய் ஆண்டவரே உம்மால் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் யார் என்ற அந்த அறிவையும், எங்களோடு கூட தான் நீங்க இருக்கிறீங்க என்ற அந்த அறிவையும், உமக்கு மறைவாக உமக்கு தெரியாம எதுவுமே எங்க வாழ்க்கையில நடக்காது என்ற அறிவையும் எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த அறிவு இருந்துச்சுன்னா நாங்களும் சொல்ல முடியும், உங்க பார்வைக்கு மறைவா நாங்கள் எங்க போவோம், உங்க சமூகத்தை விட்டு நாங்கள் எங்க போவோம், எங்கேயுமே போக முடியாதப்பா, எங்கே போனாலும் நீங்கள் இருக்கிறீங்க. இந்த உணர்வுக்காய், இந்த வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து முதிய பிள்ளைகளை நடத்தும். கடினமான பாதையில், ஒருவேளை புயல் வீசுகிற பாதையில், அல்லது பெருங்காற்று வீசுகிற பாதையில், அல்லது கடல் கொந்தளிக்கின்ற அந்த பாதையில் உங்களுடைய பிள்ளைகள் போய்கொண்டிருந்தாலும் அங்கேயும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சந்திக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.